ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஷின்சான்ல ஒரு ஃபென்டாபுலஸான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த எபிசோட் சூப்பராக சிரிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே யோஷினாக்கா மேடமும் பசங்களா இன்னைக்கு உங்கள் முன்னாடிங்க நிறைய எம்டி அட்டை பாக்ஸ் இருக்குது. இந்த அட்டை பாக்ஸில் வச்சு உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸும் கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம கசாமாவும் கைஸ் நம்ம இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் வச்சு மேஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாமான்னு கேட்பான். உடனே மசாவும் மேஸா அப்படின்னா என்னன்னு கேட்பான். கசாமாவும் மேஸ்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு குழப்பமான வழி. நீங்கள் பெரிய பெரிய தீம் பார்க்லாம் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட வழி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம். லைக் ஒரு பசில் மாதிரி கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு போனால் எண்டில் நமக்கு புதையல் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் இங்கே பாருங்க, புதையலை கூட நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இதை ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கார்போர்டை ரவுண்டாக கட் பண்ணி கோல்டு கலர் ஸ்டிக்கர்லாம் மேலே ஒட்டி அச்சாசெல்லாம் பார்க்க புதையல் மாதிரியே இதை ரெடி பண்ணியிருக்கேன்ல. இது கூடவே நம்ம உருவாக்க போகிற மேஸுக்கான ப்ளூ பிரிண்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு உங்களோட கோஆப்ரேஷன் மட்டும்தான் வேணும்ன்ட்டு சொல்ல உடனே நம்ம ஷின்சானும் ஏன்பா கசாமா கஷ்டப்பட்டு நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து மேஸை கட்டி இந்த புதையலை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ என் கண்ணு முன்னாடி தானே இந்த புதையல் இருக்குது, அப்படியே நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான்னு கேட்பானா. உடனே கசாமாவும் ஷின்சான் நான் அவனை சாவடிச்சிருவோம், ஏன்டா என்னை படுத்துற, என் கேமுக்கு கோஆப்ரேட் பண்ணுறான்ட்டு சொல்ல எல்லாருமே சரிப்பா இந்த கசாமா என்னமோ புதுசாக சொல்கிறான் வாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்போர்டை வச்சு மேஸை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம தலைவை மட்டும் கார்போர்டில் என்னமோ ஒரு கட்டிங்கை போட்டுட்டு இருப்பான். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக இவங்க மேஸை உருவாக்கிடுவாங்க. பார்க்க உண்மையிலேயே ஃபென்டாபுலஸாக இருக்கும். இப்போ நம்ம ஷின்சானும் வாங்க எல்லாருமே உள்ளே போகலாம், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போவானா. கசாமா ஓடி போயிட்டு ஷின்சானை பிடிச்சி சார் எங்கே முன்னாடி போகிறீங்க, நான் தான் கேப்டன், எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கசாமா முன்னால் போக எல்லாருமே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வழி வந்து ரெண்டாக பிரியும், ரைட்டு லெஃப்ட்டுன்னு. நம்ம ஷின்சானும் லெஃப்ட்டு தான் போனோம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். பார்த்தா அது ஒரு முட்டு சவராக இருக்கும். நம்ம கசாமாவும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் தான் கேப்டன், நீ எதுக்கடா கமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அடுத்து எல்லாருமே கரெக்டான வழியை தேடிட்டு இருப்பாங்க. நம்ம கசாமாவும் இங்கே நம்ம ஒரு மெசேஜ் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு இருப்பானா. திடீர்னு நம்ம ஷின்சானோட வாய்ஸ் கேட்கும், நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு வேகமாக நம்ம கசாமா ஓடி போயிட்டு பார்ப்பானா. நம்ம ஷின்சானும் இங்கே பாருங்கப்பா யாரும் புரி செய்மான வரைஞ்சி வச்சிருக்காங்கன்ட்டு சொல்ல நம்ம கசாமாவும் யாரோலாம் வரைஞ்சி வச்சிருக்க மாட்டாங்க, மவனை நீ தான் வரைஞ்சி வச்சிருப்ப, என்னைய டென்ஷன் ஏற்றாத, மரியாதையே என்னைய ஃபாலோ பண்ணி என் கூடவே வான்னு சொல்லிட்டு ஷின்சான் கூட பேசிட்டு இருப்பான். இப்போ நீயும் நான் கூட உனத்தை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட கசாமாவும் நீ என்ன தம்மா கண்டுபிடிச்ச இரு வரன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா சீக்கிரட்டான சில வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கும். நம்ம கசாமும் நல்லா உத்து பார்ப்பானா. அந்த கார்போர்டில் கதவு ஷேப்புக்கு ஒரு கட்டிங் வேற போட்டிருக்கும். இப்போ கசாமால கைஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது ஒரு ரகசிய கதவு, கண்டிப்பாக இது புதையலுக்கான ஒரு ஷார்ட்கட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போவான். கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுவாங்க. இப்போ கசாமால மேஸ்னா ஒரு குழப்பமான வழி, அவ்வளோதான். இந்த மாதிரி சீக்கிரட் டோர்லாம் ரெடி பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்ட்டு எவனாச்சும் கத்துனீங்க அவ்வளோதான், நான் எதையாச்சும் பார்க்குற வரைக்கும் நீங்கள் எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கசாமா எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம மசாவில் என்னால் முடியல, அர்ஜென்ட்டாக எனக்கு ஆய் வருது, நான் போய் அவனு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவானா. உடனே கசாமால டேய் விளையாட்டு இப்போதான்டா சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு, ஆய் வருது அது வருதுன்னுட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அடக்கி கூடான்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பானா. மசாவில் சுத்தமாக என்னால் முடியல, நான் ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும்ட்டு சொல்ல நம்ம ஷின்சானும் அங்கே தான் பார்க்கு போய்க்குவான்னு சொல்லிட்டு கை காட்டுவான். எல்லாருமே டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா கார்போர்ட்லேயே ரெஸ்ட் ரூம் பிக்சரை வரைஞ்சி வச்சிருப்பானா. மசாவும் பார்த்துட்டு இதில் எப்படிடா போகிறது எனக்கு அவசரம்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. யோசினாக்கா மேடமும் இதை பார்த்துட்டு என்ன மசாவு பிரச்சனையா, நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு வரப்பா பேக. உடனே கசாமால மேடம் நீங்கள் அங்கேயே இருங்க, என்னோட மேசுக்குள்ளே வந்து நீங்கள் ஆட்டத்தையே கழிச்சிடாதீங்கன்ட்டு சொல்ல யோசினாக்கா மேடமும் சரி மசா நான் உனக்கு வெளியிலேருந்தே ஹெல்ப் பண்ணுறேன்வாங்க. இப்போ நம்ம போச்சானோ அர்ஜென்ட்டாக எனக்கும் உற்சாகிறது எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அடுத்து நம்ம யோசினாக்கா மேடமும் வெளியே நின்றுக்கிட்டே மசாவையும் போச்சானையும் தூக்கிக்கிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம கசாமாவும் ரெண்டு டிக்கெட் அவுட்டா, இப்போ நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஒன்று கடக்க தெரியாதவங்களாம் விளையாட கூப்பிட்டது என்னுடைய தப்பு தான் புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் சரி வாங்க நம்ம மட்டும் அந்த புதையலை தேடி போவோம் வானா. இப்போ நீனில ஐ எம் வெரி சாரி கசாமா, இந்த அட்டை பாக்ஸ்குள்ளேயே சுற்றி போகிறது எனக்கு ரொம்ப காண்டா இருக்குது, என்னோட நேரத்தில் இந்த மொக்க கேமில் வீணாக்குறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் யோசினாக்கா மேடம் கூப்பிட்டு மேடம் எனக்கு இந்த மேஸ்குள்ளே நடக்கிறது ரொம்ப திகில பயமாக இருக்குது, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கன்ட்டு ஒரு நடிப்பை போடுவாளா. யோசினாக்கா மேடமும் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீ தூக்கிட்டு அப்படியே அங்கே கிளம்பிடுவாங்க. கசாமால நேக்கா பிளானை போட்டு தப்புச்சிட்டாலே பரவாயில்ல இருக்கட்டும், ஷின்சான் நான் உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானன்ட்டு சொல்ல உடனே ஷின்சான்ல இதில் என்ன டவுட்டு கசாமா, நீ தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அப்போ நீ என்னை ஏமாற்ற மாட்டல, கடைசி வரைக்கும் நீ இந்த மேஸில் ஏன் கூட இருப்பலன்ட்டு சொல்ல நம்ம ஷின்சானும் என்ன கசாமா இப்படி கேட்டுட்ட, நீ இருக்கிற இடம் தான் என்னோட இடம், கண்டிப்பாக நான் இருப்பேன்மா.
சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள இந்த மசாவும் போச்சானும் ஆக்ஷன் காமெண்ட் சூப்பரா இருக்குல்லன்னுவாங்க. நம்ம ஷின்சானும் அப்படியே எட்டி பார்ப்பான். பார்த்தா இவங்களே ஒரு ஆக்ஷன் காமெண்ட் உருவாக்கியதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானும் வியப்பா பார்த்துட்டு இருப்பானா. கசாமால ஒரு வேலைவனும் போயிடுவானும். ஷின்சான் அவனுங்க எதையாச்சும் பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம 2 பேரும் புதையில தேடி போகணும், ஞாபகம் இருக்கலான்னுமா. நம்ம ஷின்சானும் எனக்கு ஞாபகமே இல்லை கசாமா, ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிட்டு யோஷினாக்கா மேடமை கூப்பிட்டு நம்ம ஷின்சானும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ நம்ம கசாமாவும் இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், பரவாயில்ல, நான் தனியாலாம் இருந்து இந்த மேஸ்குள்ளே பூந்து அந்த புதையில கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்ப்பான். ஏகப்பட்ட வேர்டிங்ஸ் எழுதி இருக்குமா. கசாமாவும் கண்டிப்பாக இதை ஷின்சான் தான் எழுதியிருக்கணும், அவன் தான் புதையில கொண்டு போய் எங்கேயாச்சும் வச்சிருப்பான். அவனோட மைண்டை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது, எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஓப்பன் பண்ணி போவான். கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துல வந்து மறுபடியும் நிற்பானா. இருந்தாலும் மனம் தளராம அந்த மேசையை கண்ட மணிக்கு வேக வேகமாக சுற்றி வந்து எல்லா கதையுமே ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டு வேகமாக ஓடி போய் ஆசையாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். உள்ளே எம்டியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. நம்ம கசாமாவும் நான் பண்ணி வச்ச கோல்டு காயின் தான் எங்கடான்ட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான். இவங்க ஆக்ஷன் காமெண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்களே, ஸோ அந்த பெல்ட்டுக்கு டிசைனாக அந்த கோல்டு அப்படியே ஒட்டி வச்சிருப்பாங்களா. இப்போ நம்ம கசாமாவும் கிட்ட போயிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அது எல்லாமே அதை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. ஆமா ஷின்சான், நீ அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்ச, மேஸுக்குள்ளேயே வராமான்னு கேட்பான். உடனே நம்ம ஷின்சானும் அதை முட்டா பையிலே, நீ அந்த மேஸ்குள்ளே பூந்து அந்த ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருந்த, ஆனால் நான் மேஸுக்குள்ளே வராமல் அப்படியே வெளிப்பக்கமாக மேஜை சுற்றி வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான் சிம்பிள்மா. கசாமாவும் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு ட்ரெஷர் கேம் விளையாடணும்னு நினச்சேன் பாரு, என்னோட புத்தியை தான் ஸ்லிப்பர்ஸில் அடிக்கணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அதோட இந்த வீடியோ முடியுது கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டட்டா பை பை.